இது மகிமை நேரம். அன்புக்குரிய மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல கிருபைக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேச சித்தமாக இருக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், வேதத்தின்படி நாம் யார்? Who am I according to the Bible? வேதத்தின்படி நான் யார், இல்லை வேதத்தின்படி நாம் யார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு 7 காரியங்கள் வழியாய் வேதம் சார்ந்த காரியங்கள், நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேச சித்தமாக இருக்கிறார். நீங்களும் கேட்க ஆவலாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். இந்த நாளிலும் கூட முதலாவது காரியமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்னதான ஒரு காரியம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்போ வேதத்தின்படி நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் காணப்படுகிறோம். வெளிச்சம் என்று சொல்லும்போது நம்முடைய மனசில் ஒரு சந்தோஷம் வரும். ஏனென்று சொன்னால், இருளில் நம்ம இருக்க ஆசைப்பட மாட்டோம், ஆனால் வெளிச்சமான இடத்துல நாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஒரு பயம் இருக்காது, ஒரு துணிவு இருக்கும். எனவே வெளிச்சம் என்று சொன்னாலே நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கிறது. அப்போ நாம் எப்படி இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வாழ முடியும் என்பதை குறித்து மிக சுருக்கமாக நம்ம தியானிக்கலாம். வேதத்தின் வசனத்தை தியானிக்கும் போது இந்த வெளிச்சத்தை நாம் எதிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம்? நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வெளிச்சத்தை நாம் எதிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், பூமி இருக்கிறது, பூமிக்கு வெளிச்சம் சூரியன் கொடுக்கிறது. இரவிலே பூமிக்கு வெளிச்சத்தை நிலவு கொடுக்கிறது. ஆனால் இந்த நிலவுக்கு தானாய் ஒளிர் விடுகிறதான ஒரு தன்மை கிடையாது. அந்த நிலவு என்ன செய்யுமாம்? சூரியனிலிருந்து வெளிச்சத்தை வாங்கி இந்த வெளிச்சத்தை பூமிக்கு அனுப்புகிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்டது இந்த நிலவு. இன்னைக்கு நாமும் கூட இப்படிப்பட்ட ஒரு தன்மையினால தான் வெளிச்சமாய் மாற்றப்படுகிறோம். எப்படி இந்த வெளிச்சத்தை நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறோம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 5வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல அது மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த மெய்யான ஒளி நம்மேல் பிரகாசிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் பிரகாசிக்கிறார். அவர் மூலமாக அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவர் மூலமாக அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு இந்த ஒளியை நாம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்க வேண்டும். வேதாகமத்தில் இந்த உலக ரீதியான சயின்ஸ் அடிப்படையில் நாம் பார்ப்போமானால், ஒரு பொருளை பார்ப்பதற்கு நமக்கு உதவுவது ஒளி. அந்த ஒளியை அந்த பொருள் வாங்கி அது பிரதிபலிப்பது தான் நம்முடைய கண்களுக்கு அது அந்த பொருளாக தோன்றுகிறது. அதே போலதான் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒளியை நாம் வாங்கி அதை பிரதிபலிக்க வேண்டும். அந்த பிரதிபலிப்பு மற்றவருடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாய் மாற்றப்பட வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் இன்னைக்கு ஒளியா இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் மேல் வெளிச்சத்தை பிரகாசிக்கிறார். அந்த ஒளியை நீங்கள் மற்றவர்களுக்கு பிரகாசிக்க போகிறீர்கள். அப்ப வெளிச்சம் என்று சொன்னால் நமக்கு ஒரு காரியம் ஞாபகம் வரும். எப்ப வெளிச்சம் வரும்? இருளில் ஒரு மனுஷன் இருக்கிறான், இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் உதிக்கிறது. அந்தகார ஒளியின் இடத்தில் வெளிச்சம் உதிக்கும். இன்னைக்கு நாமும் கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 1:7வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் பார்ப்போமானால், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளியை கொண்டு வருவதற்காக இந்த ஒளி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறதான ஒளி அவர்கள் மேல் பிரகாசித்தது. இன்னைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருள் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாம், வெளிச்சம் கொடுக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையில இருளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்த பழைய பாவங்களை நீக்கும்படியாக வெளிச்சத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ ஒரு புது மனுஷராக இருக்கிறோம் நாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புது சிருஷ்டியாய், ஒரு புது மனுஷனாய் மாற்றப்படுகிறோம். இந்த புது மனுஷன் என்ன செய்ய வேண்டும்? அவனிடத்தில் இருக்கிற அந்த ஒளியை காத்து கொள்ள வேண்டும். அந்த ஒளியின் மேல் இருள் வராதபடிக்கு, அந்தகாரம் சூழாதபடிக்கு நாம் காத்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், நாம் ஒளியின் பிள்ளைகள். இந்த ஒளியின் பிள்ளைகளா இருக்கிற நாம் இருள் நம்மேல் சூழாதபடிக்கு நம்மை நாமே காத்து நாம் நடக்க வேண்டும். இன்னைக்கு இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
யோவான் 11வது அதிகாரம் 10வது வசனத்திலே வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இரவிலே நடக்கிறவன் வெளிச்சம் இல்லாதபடியால் அவன் இடறுகிறவனாய் இருக்கிறான். இன்னைக்கு நாம எதுல நடக்கிறோம்? வெளிச்சத்திலே நடக்கிறோமா, இல்லை இரவிலே இருள் சூழ்ந்த நேரத்திலே இருளோடு கூட நாம் நடக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மை தன்னுடைய சொந்த மீட்பை கொண்டு, சொந்த இரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். அப்படி மீட்டெடுத்த அந்த வெளிச்சமாகிய ஒளியை நாம் தரித்து கொண்டிருக்கிறோமா, இல்லை நாம் இருளில் நடக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ எப்போ நம்ம எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு ஒளியை கொடுக்க வேண்டும்? முதலாவது நாம் வெளிச்சமாக இருக்க வேண்டும். இந்த வெளிச்சத்தை வைத்து மற்றவர்களுக்கு நாம் ஒளியை கொடுக்க வேண்டும். எப்போ நாம் எப்படி மற்றவர்களுக்கு ஒளியை கொடுக்க முடியும், எப்படி நாம் மற்றவர்களுக்கு பிரகாசமாய் மாற முடியும் என்று சொன்னால், ஒரு சில காரியங்களை வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் சகோதர சிநேகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் நான் ஒளியில் நடக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவனாய் இருந்தானால் அவன் இருளிலே நடக்கிறான் என்று சொல்லி வேதவசனம் இந்த விதமாக சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் ஒளியில் நடக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை மையமாக வைத்து நம்முடைய சகோதரரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோமா? ஆண்டவரை பற்றி அறியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நாம் அன்பு கூர்ந்து கர்த்தரை பற்றி நாம் சொல்வதன் மூலமாக அவர்களுக்கும் நமக்குமான அன்பு இன்னும் அதிகமாகிறது. இன்னும் நாம் வெளிச்சத்தில் அவர்களுக்கு பிரகாசிக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கும் நாம் கொடுக்கிறோம். இதை நாம் செய்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தினமும் பைபிள் படிக்கிறோம், தினமும் பிரேயர் பண்றோம், எல்லாம் செய்கிறோம், கிறிஸ்தவர்களாய் நாம் வாழுகிறோம், உபவாசம் இருக்கிறோம், கண்ணீர் சிந்தி ஜபிக்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தில் சகோதரரை குறித்த அன்பு இல்லாமல் இருக்குமானால் நாம் யார்? நாம் இருளில் நடக்கிறவர்கள், வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் அல்ல என்று சொல்லி வேத வசனம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இன்னைக்கு நாமும் கூட நம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்க வேண்டியவர்களிடத்தில் ஏதாவது பிரச்சனை நமக்கு காணப்படுமானால் அவர்களோடு கூட நாம் ஒப்புரவாக வேண்டும். இதை தான் தேவன் இன்னைக்கு நம்ம மத்தியிலே விரும்புகிறார். இரண்டாவது ஒரு காரியம் பார்ப்போமானால், இதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்துல நற்கிரியைகளை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? நற்கிரியை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டுமாம். இந்தபடி மனுஷர், உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாமும் கூட நம்முடைய வெளிச்சத்தை எப்படி மற்றவர்களுக்கு பிரகாசிக்க முடியும்? நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாய் நாம் பிரகாசிக்க முடியும். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, 2 காரியத்தின் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க முடியும். என்ன காரியம்? முதலாவது சகோதர சிநேகம், 2வது நற்கிரியை. இன்னைக்கு தேவையில் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ரோட்டோரத்தில் அதிகமான பேர் காணப்படுகிறார்கள். நம்மால் முடிந்த ஒருவேளை உணவாவது நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும். ஏனென்றால் வேத வசனம் சொல்கிறது, இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் திராணி உள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும். எனவே மறந்து விடாதீர்கள், நீங்களும் நானும் யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள், உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறவர்கள். மலை மேல் உள்ள பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது. நாம் வெளியே பெற்று கொண்டிருக்கிறோம். அந்த ஒளியை, அந்த வெளிச்சத்தை மற்றவருக்கு நாம் பிரகாசிக்க வேண்டும். மறைக்காலில் மூடி வைக்காதபடிக்கு மலையின் மேல் உள்ள வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பட்டணம் ஒரு பட்டணம் எப்படி வெளிச்சமா இருக்குதோ அதே போல நாமும் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய் மாற்றப்படுவோம். நம்முடைய சகோதர சிநேகத்தின் மூலமாய் நாம் மாற்றப்படுவோம். நற்கிரியைகளை செய்கிறதன் மூலமாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படுவோம். கர்த்தர் தாமே கேட்ட இந்த வார்த்தைகளின்படியாய் நாம் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, அப்பா, இந்த நாளிலும் கூட நாங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் சகோதர சிநேகமுடையவர்களாய் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் காணப்படணும். இதன் மூலமாய் எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த ஒளியை, அந்த வெளிச்சத்தை, அந்த ரட்சிப்பாகிய ஒளியை மற்றவர்களுக்கு நாங்கள் காட்ட எங்களுக்கு நீர் கிருபை செய்யுங்க அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இந்த காரியத்தை நீர் பதிந்து வைங்க. பிசாசானு எந்த இருதயத்தையும் திருடி செல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.